ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அரசு பள்ளி மாணவர்கள் 99.79% தேர்ச்சி. தொகுதி மறுவரையறைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். பெண் தலைமை காவலரை கொல்ல முயன்றதாக அவரது சகோதரர் புகார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஆமை வேகத்தில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணி, பாலம் திறக்கப்படுவது எப்போது என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 99.79% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 83 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3865 மாணவர்களும், காரைக்காலில் 25 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1145 மாணவர்களும், மாஹேவில் 6 பள்ளிகளைச் சேர்ந்த 333 மாணவர்களும், ஏனாமில் 8 பள்ளிகளைச் சேர்ந்த 251 மாணவர்களும் தேர்வு எழுதினர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஏப்ரல் 15ஆம் தேதி மாலை வெளியிட்டது. இதில் மொத்தம் 122 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 5594 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 5582 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 99.79% தேர்ச்சியாகும். மொத்தம் 115 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் மாஹே, ஏனாமில் அனைத்து அரசு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரியில் 3858 பேர் என 99.82%, காரைக்காலில் 1140 பேர் என 99.56%, மாஹேவில் 333 பேர் என 100%, ஏனாமில் 251 பேரும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வீதம் 81.25% இருந்த நிலையில் தற்போது 18.54% உயர்ந்து 99.79% அதிகரித்து அபார சாதனை படைத்துள்ளதாக புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினர் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட இருக்கும் தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின், மத்திய பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்று குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கட்சித் தலைவரின் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் தொண்டர்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் கட்சி மாநில பொறுப்பாளர் சிவா தலைமையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வஞ்சிக்காதே
வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே. அரியாங்குப்பத்தில் நிகழ்ந்த கார் விபத்தில் பெண் தலைமை காவலர் பலத்த காயம் அடைந்த நிலையில் விபத்து அல்ல, அது கொலை முயற்சி என அவரது சகோதரர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் வீராம்பட்டினம் ரோடு பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரி என்பவர் பெண் தலைமை காவலர் ஆவார். இவர் ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை பணிக்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டதில் அவர் படுகாயம் அடைந்தார். மேலும் விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது சகோதரர் ரகு என்கிற ரகுநாதன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த புகாரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேட்பாளர் ஒருவரின் ஆதரவாளர் வேண்டுமென்றே தனது சகோதரியை கார் ஏற்றிக்கொள்ள முயற்சி செய்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்கால் மீது பாலம் கட்டும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அந்த பாலம் எப்போது முழுமை அடையும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்கால் நகரின் முக்கிய பகுதிகளை இணைத்து செல்கிறது. இதனால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தால் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இருக்கும் என அரசு முடிவு செய்து காமராஜ் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலைகளை இணைக்கும் வகையில் உப்பனாற்றின் மேல் பாலம் அமைக்க 2008ஆம் ஆண்டில் அரசு திட்டமிட்டது. இதற்காக 3.50 கோடி ரூபாயில் பாலத்திற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2016இல் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் ஹெக்டோ மூலம் 37 கோடி ரூபாய் கடன் பெற்று மேம்பாலம் கட்டும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்த மேம்பாலம் 732 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலத்தில் நடைபாதை இருக்கும் வகையிலும் கட்ட திட்டமிடப்பட்டது. மேலும் பாலத்தின் பணிகளில் 85% நடந்து முடிந்துள்ள நிலையில் காமராஜ் சாலை மறைமலை அடிகள் சாலைகளை இணைக்கும் வகையில் இன்னும் சுமார் 50 மீட்டருக்கு பாலம் அமைக்கப்பட வேண்டும். வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கார் உள்ளிட்ட வாகனங்களில் வருவதால் அந்த நாட்களில் புதுவை நகர பகுதியில் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலைதான் உள்ளது. பிரதான சாலைகளான காமராஜ் சாலை மறைமலை அடிகள் சாலையில் வணிக நிறுவனங்கள் தியேட்டர்களும் இருப்பதால் கூடுதலாகவே போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. மேலும் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெறுவது போல இருந்தாலும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த பணிகள் எப்போது நிறைவடையும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டு சென்னையில் போதைப் பொருட்களை கடத்த வந்த கடலூரை சேர்ந்த ராமதாஸ் என்பவரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து 500 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது கடத்தி வந்த போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 5 கோடி ரூபாய் என்பதும் அதனை ஆந்திராவில் இருந்து கடத்தி புதுச்சேரியில் இருந்து சென்னை வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இலங்கை கடத்த இருப்பதாக கூறினார். பின்னர் அவரை அதிகாரிகள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி கோதண்டராஜ் முன்னிலையில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்து ஏப்ரல் 15ஆம் தேதி தீர்ப்பு கூறப்பட்டது. இதில் ராமதாஸ் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். காமராஜ் நகர் தொகுதியில் அமைந்துள்ள வெங்கடா நகர் சிறுவர் பூங்கா நேரம் மாற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் சிறுவர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் சிறுவர் பூங்கா ஒன்று அமைந்துள்ளது. இங்கு சிறுவர்கள் விளையாடும் சாதனங்கள் மற்றும் புல்வெளி தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி தினமும் மாலை நேரத்திலும் தங்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து பொழுதை கழித்து வந்தனர். மேலும் ஏராளமான பொதுமக்களும் அங்கு காலை மற்றும் மாலை நேரத்தில் நடைபயிற்சியும் மேற்கொள்வது உண்டு. இதனிடையே முன்பெல்லாம் பூங்காவானது காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இதனால் பகல் நேரங்களிலும் அவ்வழியே செல்வோரும் முதியவர்களும் அந்த பூங்காவில் அமர்ந்து ஓய்வெடுத்து வந்தனர். ஆனால் தற்போது அந்த பூங்காவின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 5 மணி முதல் காலை 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே பூங்கா திறக்கப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் சிறுவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். குறிப்பாக தற்போது விடுமுறை காலம் என்பதால் பகல் நேரங்களில் சிறுவர்கள் பூங்காவில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில சிறுவர்கள் ஆபத்தை
விதிகளை உணராமல் மதில் சுவரை ஏறி குதித்து பூங்காவிற்குள் நுழைந்து விளையாடுவதையும் காண முடிகிறது. இதனால் வெங்கடா நகர் சிறுவர் பூங்காவை பழையபடி காலை முதல் இரவு வரை திறந்து வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் கைதிகள் பதுக்கி வைத்திருந்த 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இவர்களில் சிலர் செல்போன் மூலமாக வெளியில் உள்ள தங்களின் கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு ரகசிய திட்டம் தீட்டுவது, வியாபாரிகள், தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்க சிறைத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் காலாப்பட்டு சிறையில் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறை உதவி கண்காணிப்பாளர்கள் அமிழ்தன், யுவராஜ் மற்றும் சிறை காவலர்கள் கைதிகளின் அறைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிறையில் உள்ள வாழை தோட்டத்தில் 2 செல்போன்கள், சார்ஜர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைதிகள் கழிவறை பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஒரு செல்போனையும் பறிமுதல் செய்தனர். இந்த செல்போன்களை மறைத்து வைத்த தண்டனை கைதிகளான முத்துக்குமார், ராஜி என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் முத்துக்குமார், ராஜி ஆகியோர் மீது காவல்துறை துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,260 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய